சுப்பையா, இன்னைக்கு அவன் என்கிட்ட வந்து கேவலப்பட்டு போகணுன்னு இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க அப்பா கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டால, நம்மள அசிங்கப்படுத்திட்டாளே. புஷ்பா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? முதல்ல நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பா, அதுக்கப்புறம் சும்மா அவங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பா இல்ல? பத்தில அவன் வீர அப்ப என்கிட்ட முடியல. பர்த்டே கிஃப்ட். அப்புறம் பூங்கொடி மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன பண்ற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. யாரும் யாரு காலையும் விழக்கூடாது. நீங்க பெரியவங்க தானே. அது இருக்கட்டும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழக்கூடாது. யாரு நீ? மனுஷனா? மானம் இருக்கவே ரோசம் இருக்கவே தான் மனுஷன். இவ்வளவு ஆவணப்பட்ட வெக்கம் இல்லாம நிக்கிற நீ மனுஷனா? நான் வாழ்ற இந்த வீட்டுல இருந்து சொல்றேன், சத்தியமா நீ மனுஷனே இல்லடா. பாத்தியா பாத்தியா பாத்தியா, பள்ளி கூட கத்துது. நான் சொன்னது உண்மை. பள்ளி கத்துனா சகுனம் பாப்பீங்க, பண்ணி மேல இடிச்சா சகுனம் பாப்பீங்க. நீங்க பெரிய மனுஷன் தான், ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன். வந்தேன், என் மருமகளை பார்த்துட்டேன், சந்தோஷம். எனக்கு அது போதும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரத்தன். நல்லா இரு. நான் வரேன். சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். என் மகன் பிறந்த நாள திருவிழா மாதிரி கொண்டாடுறேன். இருக்கிறவன் இல்லாதவன் பாரபட்சம் பார்க்காம அத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறேன். சொந்த மச்சான் உனக்கு சொல்லணும்ல, அதான் சொல்றேன். நீ மட்டும் அங்க வந்துடாத. வா. மிக்க மகிழ்ச்சி மச்சான். வரேன். வாங்க போலாம். யோ வளவா, நில்லையா? வாங்க போலாம். நில்லையான்றல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க அண்ணனுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? என்னவோ தேடி வந்து உருண்டை இழுக்கிற. உங்க பிரச்சனை என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. எங்க அண்ணன் பிரச்சனை தான் என் பிரச்சனை. அவருக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன். இங்க பாரு, தேவையில்லாம வம்பு பண்ண அப்புறம் மரியாதை கெட்டு போயிரும். புஷ்பா, எதுக்கு அவங்களுக்குலாம் வாயை கொடுத்துட்டு இருக்க? நாம ஒண்ணும் வலியான சண்டைக்கு போகல. வந்த சண்டையை விட்டுட்டா எனக்கு மான மரியாதை இல்லைன்னு ஆயிடாது. எங்க அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்கு இவ்ளோ பெரிய படத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருக்க? இப்படி பொம்பளை பிள்ளையோட படத்தை கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல வச்சா எங்க வீட்டு பிள்ளையோட மானம் எல்லாம் கப்பலேறும். எங்க அண்ணன் வேணா என்கிட்ட பேசாம இருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். தான் ஆடலைனாலும் தான் தசா ஆடுன்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணனுக்கு எதுனாலும் எனக்கு தானே கறிக்கும். இங்க பாரு வளவா, மத்தவங்கள மாதிரி என்ன நினைச்சுக்காதீங்க. எங்க அண்ணனை அவமானப்படுத்தினா நான் என் உசுரை கூட கொடுப்பேன். இப்ப என்ன, உங்க அண்ணனுக்காக நீ உசுர கொடுக்கணும், அப்படிதானே? தோ அங்கதான் நிக்கிறாரு. உன் மண்டையை வெட்டி கொண்டு போய் அவர் கால் அடியில போடு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வா புஷ்பா. இங்க பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்காதீங்க. யோ வளவா, நில்லுங்கறல்ல. யோ வளவா, நில்லையா? நில்லுங்கறல்ல. ரஞ்சிதம், அனாவசியமா இங்க நின்னு சத்தம் போடக்கூடாது. போ சொல்லு. அண்ணே, நான் உன் தங்கச்சினே. ஏ ரஞ்சிதம், என்னங்க? இந்த குடிகாரனை போ சொல்லு. அண்ணே, ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடுற. உன் கூட பிறந்த தங்கச்சியை கூப்பிடணும்னு உனக்கு தோணலையா அண்ணே? இந்த பாரு, 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். சரிங்க. இல்ல ஒன்ன கொன்னு விடுவேன். போ. உறவு சொல்லி வர்றாளுங்க. உறவு தங்கச்சியா அண்ணனா? அண்ணி, ஏன் நீ அண்ணன் இப்படி பேசிட்டு போறாரு? உங்க அண்ணன் குணம் தான் தெரியும்ல. இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க, போங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அண்ணி அண்ணன் இப்படியே இருக்க போறாரு? இனிமே ஒன்னா பிறக்கவா போறோம்?
நீங்க தான் கொஞ்சம் அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லணும் அண்ணி. ஐயோ தயவு செஞ்சு போங்களே, அவர் என்னையும் அடிச்சு கொன்றுவாரு. இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்காம போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. ஏ ரஞ்சிதம், இன்னும் அங்க என்ன பேசிட்டு இருக்க? போங்க. அண்ணி நான் வந்துட்டீங்க. ஏய் இருடி, என்னமோ நடிச்சு கீழ்ச்சிருவேன்னு சொன்ன. உங்க அண்ணன் எங்களை எல்லாம் ஒரு புழுவா கூட மதிக்க மாட்டேங்கிறான். யோ, நல்லா வாயில வந்துரும். நீ பண்ண கேவலத்தாலதான் இன்னைக்கு மானம் கெட்டு போய் நான் இங்க வந்து நிக்கிறேன். அன்னைக்கு நீ மட்டும் குடிச்சிட்டு கலாட்ட பண்ணாம இருந்திருந்தா எங்க அண்ணன் இன்னைக்கு இவ்வளவு வீம்பா இருந்திருக்க மாட்டாரு. ஏய், ஊர் உலகத்துல எவண்டி குடிக்காம இருக்கிறான்? ஓவரா பேசுற. பேசாத, ஏதாவது சொல்லிட போறேன். மா அப்பதானம்மா மாமா கிட்ட தகராறு பண்ணாரு. என் மேல ஏன் கோச்சுக்கிறாரு மாமா? ஆமா, அப்பனும் அவனும் ஒரே கோட்டரை வாங்கி ஒரே கிளாஸ்ல மாத்தி மாத்தி ஊத்தி குடிங்க. மரியாதைய மணக்க மணக்க தாம்பள தட்டுல வச்சு கொடுப்பாங்க. அட போமா, நான் என்னென்னமோ நினைச்சேன். விட மாட்டேன்டா. எங்க அண்ணன் மனச மாத்துவேன். உங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன். பூங்கொடி கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை என் வீட்டு வாசப்படியில கோலம் போட வைக்கல நான் மல்லிகா இல்லடா. சூப்பர்மா, கங்க்ராட்ஸ். எனக்கு சூப்பர். முதல்ல அவளை என் வீட்டு மருமகள் ஆக்குறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டு மேல கோர்ட்ல கேஸ போடுறேன். சொத்தை பிரிக்கிறேன். வேலைக்கு ஜாயின் பண்ண முத நாளே லேட்டா? இல்லங்க, சாரி, கொஞ்சோண்டு தான் லேட் ஆயிடுச்சு. ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வீட்டு கடைக்குட்டி பொண்ணு ஸ்ருதி இருக்காளே, அவளுக்கு பிரெட் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தம்பி நவீன், அவன் காலையிலேயே உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்க இந்த பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் தைஸுக்கெல்லாம் கடுமையா எக்ஸசைஸ் பண்ணுவான்.